ஹலோ எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம சீக்வென்சிங் சீரீஸ்ல லெக்சர் 3 பார்க்கிறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போவது ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் பத்தி. ஏற்கனவே நடந்த 2 லெக்சர்ல நம்ம சீக்வென்ஸ்னா என்ன, சீரீஸ்னா என்ன, ப்ராக்ரஷன்னா என்னன்னு பார்த்துருந்தோம். அதுலயும் நம்ம ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி லேசா ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்திருந்தோம். அப்புறம் போன லெக்சர்ல நம்ம ஏபி என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாமே பார்த்திருந்தோம். அந்த மாதிரி அதே பேட்டர்ன்ல ஜிபி என்ன, ஜிபினா என்ன, அதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது இந்த லெக்சர்ல பார்ப்போம். முன்னாடியே நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை டக்குன்னு ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம சாப்டருக்குள்ள, அதாவது இந்த டாபிக்ல போயிடலாம். ஓகே, டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா, a geometric progression GP is a sequence of numbers where each term after the first is obtained by multiplying the previous term by a fixed non-zero constant called the common ratio. ஸோ நம்ம ஏபியில நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்மோட காமன் டிஃபரன்ஸ் என்னவோ அதை ஆட் பண்றப்போ அதுக்கு அடுத்த டேர்ம் கிடைக்கும். அது கூட காமன் டிஃபரன்ஸ் மறுபடியும் ஆட் பண்ணா அதுக்கு அடுத்த டேர்ம் கிடைக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அதனால ஏபியில நமக்கு இருந்தது காமன் டிஃபரன்ஸ். காமன் டிஃபரன்ஸ் அதை நம்ம டியால ரெப்ரசென்ட் பண்ணோம். அதே பேட்டர்ன்ல இங்க நமக்கு இருக்கிறது காமன் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கும், அது ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் கிடைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டேர்மோட நம்ம காமன் ரேஷியோவை ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ணுவோம். அப்புறம் செகண்ட் டேர்மோட இன்னொரு வாட்டி காமன் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணா தேர்ட் டேர்ம் கிடைக்கும். அதோட இன்னொரு வாட்டி காமன் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணா ஃபோர்த் டேர்ம் கிடைக்கும். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2, 4, 8, 16, 32 அண்ட் so on. அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, இன்னொன்று விஷயம் என்ன பார்த்துருந்தோம், எனி டூ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்துட்டு அதோட ரேஷியோ பார்த்தா நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். அதுதான் ஜிபி. இப்போ நான் இங்க 3 and 4th டேர்மோட ரேஷியோ எடுக்கிறேன். 16 by 4th டேர்ம் by 3rd டேர்ம், பெரிய டேர்ம் by சின்ன டேர்ம், பெரிய நம்பர் லேட்டர் நம்பர் by ஸ்மாலர் நம்பர் எடுக்கிறப்ப எனக்கு 2 வருது. 5, 4, 32 by 16, 2. இந்த மாதிரி எந்த 2 டேர்மோட ரேஷியோ எடுத்தாலும் எனக்கு அது கான்ஸ்டன்டா வரணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் சொல்லுவோம். எல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். அடுத்து ஜெனரல் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் டேர்மை நான் ஏ அப்படின்னு சொல்றேன்னா அந்த ஏ கூட காமன் ரேஷியோ ஆர். கிவன் காமன் ரேஷியோ இஸ் ஆர். அப்போ செகண்ட் டேர்ம் எனக்கு எப்படி கிடைக்கும், ஏ இன்டூ ஆர். தேர்ட் டேர்ம் எப்படி கிடைக்கும், ஏ ஆரோட நான் மறுபடியும் ஆரை மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஏ ஆர் இன்டூ ஆர், ஸோ ஏ ஆர் ஸ்கொயர். ஃபோர்த் டேர்முக்கு ஏ ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர், ஐ ஆர் கியூப். அப்போ nth டேர்முக்கு நான் அதை டேர்ம் n அப்படின்னு சொல்றேன். அதுக்கு என்ன பண்ணுவேன், ஏ இன்டூ ஆர் இன்டூ n மைனஸ் 1. ஏன்னா ஃபோர்த் டேர்முக்கு 3 இருக்கு, தேர்ட் டேர்முக்கு 2 இருக்கு, செகண்ட் டேர்முக்கு 1 இருக்கு, ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 0 இருக்கு, ஆர் பவர் 0. அப்போ nth டேர்முக்கு n மைனஸ் 1. ஸோ இதுதான் என்னோட ஜெனரல் டேர்ம். Pn இஸ் ஈக்குவல் டு ஏ, அதான் ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆர் காமன் ரேஷியோ n மைனஸ் 1. ஏ ஃபர்ஸ்ட் டேர்ம் and R common ratio. Okay. Next. Sum of first n terms. So, ஒரு GP எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்ல A1, A2, A3, A4 இவங்க எல்லாரும் terms of the geometric progression. And let's say A1 is equal to A. அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம் A அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃபரன்ஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன், காமன் டிஃபரன்ஸ் இல்லை சாரி, இங்க காமன் ரேஷியோ. என்னோட காமன் ரேஷியோ கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணுவேன், ஏதோ 2 டேர்ம் கூட, அதாவது செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், அந்த மாதிரி கிரேட்டர் நம்பர் பை ஸ்மாலர் நம்பர் டேர்ம். ஓகேவா, அப்படி எடுத்துப்பேன். டிவைட் பை A1. ஸோ இது என்னோட ஆர். அப்போ நான் எல்லா டேர்ம்ஸையும் எப்படி எழுதலாம், ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப் அப்படின்னு எழுதலாம். கரெக்டா, இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ லெட்ஸ் நான் அதோட எஸ்என் கண்டுபிடிக்க போறேன். எஸ்என் வேற கலர் பென் எடுத்துக்கலாம். எஸ்என் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஏஆர் பிளஸ் ஏஆர் ஸ்கொயர்
plus AR cube. ஓகே. இப்போ இதுக்கு என்ன பண்ண போறோம்? A பிக் பண்ண மாதிரி காமனா A எல்லாம் எடுத்துட்டு R 1 plus R plus R square plus R cube ஆட் பண்ண போறோமா? அப்போ அடுத்து நான் என்ன பண்றேன்? R into Sn பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? AR square R power n minus 1. இது வந்து ஃபைனைட் GP நம்ம வச்சுக்கலாம். R square plus AR cube AR n minus 1. அதுக்கப்புறம் இன்னொரு டேர்ம் வரும் AR n அப்படின்னு வரும். கரெக்டா? நான் ஒரு ஆட் மல்டிப்ளை பண்ணா இது எல்லாமே வரும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாமே காமனா இருக்கு. இந்த டேர்ம்ஸ் எல்லாமே காமனா இருக்கு. அண்ட் இதுவும் காமன். ஸோ இதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்றதுனால எனக்கு ஏதோ ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணுவோம். Sn minus R into Sn is equal to A minus A into R power n. மைனஸ் வெளியே எடுத்துடுறேன். ஏன்னா யூஸ்வலா ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளிசிட்டிக்காக நான் மைனஸ் வெளியே எடுத்துடுறேன். is equal to A into R power n minus 1. Assuming that R is greater than 1, அதனால நான் மைனஸ் வெளியே எடுத்துட்டேன். ஸோ தட் ரெண்டு சைடும் எனக்கு பாசிட்டிவ் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ Sn is equal to A R power n minus 1 divided by R minus 1. ஸோ இதுதான் எனக்கு வந்து சம். ஓகே, sum of first n terms in a GP வந்துட்டு A into R power n minus 1 divided by R minus 1. இப்போ இதுலயே வந்து இன்ஃபினிட் டேர்ம்ஸ் அந்த ஜிபில இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றது? இன்ஃபினைட் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றது? இந்த A, AR, AR cube அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. AR பவர் 4, AR பவர் 5 இப்படி போயிட்டே இருக்கு. AR பவர் n அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. A வந்து ஏதோ ஒரு நம்பர், லெட்ஸ் சே சம்திங் கிரேட்டர் than 0. A வந்து ஏதோ ஒரு நம்பர். ஆனா இது வந்து இங்க வந்து இன்ஃபினிட் டேர்ம்ஸ் இருக்கு. R greater than 1. R greater than 1. R greater than 1னா R power n வந்து as n tends to infinity, R power n வந்து ரொம்ப பெரிய நம்பர் ஆயிடும். 2 இருக்கு, 2 power 10,000 வந்து ரொம்ப பெரிய நம்பர் இல்லையா? அந்த மாதிரி எந்த நம்பர் R வந்து எவ்வளோ கொஞ்சம் greater than 1 இருந்தாலும் R power n ரொம்ப பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா R power n ரொம்ப பெரிய நம்பரா இருக்கும். அது வந்து ஏவோட மல்டிப்ளை ஆகிறப்போ வர நம்பரும் ரொம்ப பெருசு. அந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர்லாம் ஆட் பண்ணா இந்த சமேஷன் வந்துட்டு என்ன ஆகும்? will tend to infinity. ஓகேவா? இன்ஃபினிட் டேர்ம்ஸ்ல if R is greater than 1, it will tend to infinity. அதுவே if R is less than 1னா என்ன பண்ணுவீங்க? if R is less than 1னா நமக்கு வந்து infinity போகாது. இங்க R less than 1னா R power n வந்து will tend to 0. R power n will tend to 0. அப்போ கடைசியில இருக்கிற டேர்ம்ஸ்லாம் வந்து ரொம்ப சின்ன நம்பருக்கு போக ஆரம்பிச்சிடும். சின்ன நம்பருக்கு போறதுனால நமக்கு சம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த சம் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? limit n tends to infinity given that R is less than 0. So நம்ம பண்ணலாம் limit n tends to infinity. S ஓட ஆன்சர் வேல்யூ என்ன? A into R power n minus 1 divided by R minus 1. இது வந்து will go to 0 இல்லையா? R power n goes to 0. நீங்களே யோசிச்சு பாருங்க. R வந்து 0.5. 0.5 பவர் 1 0.5. 0.5 ஓகே, இங்க ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவோம். 0.5ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து லெஸ் தென் 1 இல்லையா? 0.5 பவர் 1 வந்து 0.5. 0.5 பவர் 2 வந்து என்னது? 0.25. அதை விட இது கம்மியாயிடுச்சு. 0.5 பவர் 3 வந்துட்டு என்னது? 0.125. இதை விட இது கம்மியாயிடுச்சு. 0.5 பவர் 4 வந்து என்னது? 0.0625. அதை விட இது இன்னும் கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி குறைஞ்சு 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 ரொம்ப சின்ன நம்பருக்கு போகும். ஸோ as n tends to 0, R power n வந்துட்டு என்னது? 0 நோக்கி போகுது. அப்போ இந்த வேல்யூ 0. நமக்கு என்ன கிடைக்கும்? minus A divided by R minus 1. This is equal to A divided by 1 minus R. So
then r is less than 1, summation of terms அதான் வந்துட்டு என்னது sn will be equal to a divided by 1 minus r. ஓகேவா? a divided by 1 minus r. இதை வந்து கன்வர்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து டைவர்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜிபி. ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம்ஸ் இன் a GP. Product of terms, any two terms can be expressed like this. எனி டூ இல்ல எல்லா டேர்ம்ஸோட சேர்த்து ப்ராடக்ட் வந்துட்டு என்ன வந்திருக்குன்னு பாருங்க. t1 into t2 into tn up to tn equal to a power n. ஸோ அங்க n டேர்ம்ஸ் இருக்கும். அண்ட் r வந்துட்டு இந்த summation of n summation of n summation of n from n equal to 0 to n minus 1. So a power n into r power n into n minus 1 by 2. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம ஃபார்முலாக்கு. Just to compute the this property allows us to compute the product of multiple terms in the sequence. டக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இன்னொரு விஷயம், இப்போ நமக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம கொஸ்டின் சால்வ் பண்றப்போ நமக்கு தெரியும் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜிபியோட தேர்ட் டேர்மோ செகண்ட் டேர்மோ ப்ராடக்ட் பண்றப்போ நமக்கு வந்து ஒரு சாரி தேர்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம்னா ப்ராடக்ட் ஆஃப் எல்லா ஒரு சாம்பிள் கொஸ்டின் நான் சொல்றேன். ஒரு ஜிபி இருக்கு, அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 டேர்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த டேர்ம்ஸ் வந்து 32. அதுக்கப்புறமா சம் ஆஃப் ஆல் டேர்ம்ஸ் வந்து சம் அது ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்படி டேர்ம்ஸ் சூஸ் பண்ணணும்? இப்படி எடுக்கலாம். ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப், ஏஆர் பவர் 4 அப்படின்னு நம்ம 5 டேர்ம் எடுக்கலாம். எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ பவர் 5 இன்டூ ஆர் 1 + 2 3 5 அப்படி சொல்லிட்டு அது கூட நம்ம பண்ணலாம். 3 6 10. ஸோ ஆர் பவர் 10 இஸ் ஈக்குவல் டு 32. அதுக்கப்புறம் a into r power 5 minus 1 divided by r minus 1 equal to k. இப்படி கண்டுபிடிச்சு 2 ஈக்குவேஷன் இருக்கு. ஏயும் சால்வ் பண்ணலாம், ஆரையும் சால்வ் பண்ணலாம், இப்படி பண்ணலாம். இது ஒரு வே. இன்னொரு வே வந்து பிரில்லியண்டா இந்த டேர்ம்ஸ் சூஸ் பண்றது. இன்ஸ்டெட் ஆஃப் சூசிங் டேர்ம்ஸ் லைக் திஸ், நான் இப்படி சூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அதாவது a டிவைடட் பை ஆர் ஸ்கொயர், a டிவைடட் பை இதுக்கு என்ன பண்ணணும்? a டிவைடட் பை ஆர் கியூப், a டிவைடட் பை ஆர், a ஏஆர் ஏஆர் கியூப். இப்போ இது எல்லா டேர்ம்ஸோட ப்ராடக்ட் என்ன வரும் எனக்கு? a பவர் 5. a பவர் 5 ஈக்குவல் டு 32 அப்படின்னா a ஈக்குவல் டு 2. இப்போ எனக்கு ஈஸியா ஏயோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி நான் டேர்ம்ஸ் சூஸ் பண்றதுனால எனக்கு ஏயோட வேல்யூ ஈஸியா கிடைச்சிருச்சு. அண்ட் ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆனா இங்க ஏ என்ன ட்விஸ்ட்னா ஏ ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து a பை ஆர் கியூப். எனக்கு a பை ஆர் கியூப் கண்டுபிடிக்கணும். அப்ப a பை ஆர் கியூப் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்துட்டு ஆர் என்ன வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? சிம்பிள், வெறும் இந்த ஈக்குவேஷன் மட்டும் சால்வ் பண்ணி நான் வந்து கேயோட வேல்யூ என்னன்னு ஆரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சப்ஸ்டியூட் பண்ணி நான் எழுதிடுவேன். ஸோ இங்க இந்த மாதிரி டேர்ம்ஸ் சூஸ் பண்றதுனால நம்ம கால்குலேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். எக்ஸாம்பிள்ஸ் போடுறப்போ நமக்கு இந்த எக்ஸாம்பிள் ஏதாவது இந்த ப்ராப்பர்ட்டி இன்னும் தெளிவா புரியும். இது ப்ராப்பர்ட்டியில இது ஒரு ட்ரிக் டு சால்வ் திஸ் கொஸ்டின். அடுத்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். For any 3 consecutive terms a, b and c in a GP, b square is equal to ac. நல்லா யோசிச்சு பாருங்களேன். a, ar, ar square அப்படின்னு இருக்கு. இதுதான் a, இது வந்து b, இதுதான் c அப்படின்னு வச்சுக்கோங்க. ac வந்துட்டு என்னது? a square, r square. ரூட் ஆஃப் ac வந்து என்னது? ar. அது வந்து என்னது? b. ஸோ b square is equal to ac. இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லுது.
ஓகே. இது வந்து ரிலேஷன்ஷிப். ஏதாவது 3 டெர்ம்ஸ் வந்து ஜிபில இருக்குன்னா, நடுவுல இருக்க டெர்ம் வில் பி ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டெர்ம் அண்ட் லாஸ்ட் டெர்ம். ஓகே ஃபைன். ஸோ நம்ம ஜியோமெட்ரிக் மீனுக்கு வந்துட்டோம். ஓகே நம்ம குயிக்கா வந்து அரித்மெட்டிக் மீன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்துட்டு அதை அப்படியே இங்க அப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம். அரித்மெட்டிக் மீன்ல என்ன பார்த்தோம்? n நம்பர்ஸ் இருக்கு. சாரி n நம்பர்ஸ் இருக்கு. n நம்பர்ஸோட அரித்மெட்டிக் மீனுக்கு என்ன பண்ணுவோம்? a1 பிளஸ் a2 பிளஸ் a3 அப் டு an டிவைடட் பை n. இப்படி நம்ம அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிச்சோம்னா இங்க ஜியோமெட்ரிக் மீனுக்கு என்ன பண்ணோம்னா ப்ராடக்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். சாரி ப்ராடக்ட்னு சொல்லிட்டு இங்க வந்து n நம்பர்ஸ் இருக்குன்னா நம்ம அதோட ப்ராடக்ட் பண்ணிட்டு nth ரூட் எடுப்போம். அங்க டிவைட் பை n பண்ணும், இங்க ரூட் nth ரூட் பண்ணும். ஸோ a1 into a2 into a3 to an அதோட nth ரூட். ஸோ இதுதான் ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் n நம்பர்ஸ். ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் n நம்பர்ஸ். ஸோ n நம்பர்ஸ் கொடுத்து அதோட ஜியோமெட்ரிக் மீன் கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம ஓரமா எழுதிடலாம். gm geometric mean of n numbers is equal to a1 a2 a3 அப்படியே an வரைக்கும் போட்டுட்டு power 1 by nth root of product of all the numbers. இதுதான் வந்து geometric mean of n numbers. இப்போ geometric mean of two numbers. n equal to 2 and ரெண்டு நம்பர் இருக்கும். ab அப்படின்னு ரெண்டு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. geometric mean இவங்களோட geometric mean என்னவா இருக்கும்? root under ab. அவ்வளவுதான். இதுதான் வந்து geometric mean of two numbers. இப்போ நம்ம வந்து மெனி ஜியோமெட்ரிக் மீன்ஸ் லைக் 5 n ஜியோமெட்ரிக் மீன்ஸ் ரெண்டு நம்பருக்கு நடுவுல இன்சர்ட் பண்ணணும். ஏ இருக்கு, பி இருக்கு, இது ரெண்டுக்கும் நடுவுல நான் வந்து நிறைய ஜியோமெட்ரிக் மீன்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும். நான் போன ஏபிக்கு எடுத்த மாதிரி இங்கேயும் m1 m2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். m1 m2 m3 mn4 mn. ஸோ இங்க வந்து நம்ம என்னன்னா n ஜியோமெட்ரிக் மீன்ஸ் இன்சர்ட் பண்ணணும். n ஜியோமெட்ரிக் மீன்ஸ் இன்சர்ட் பண்ணணும். ஆக்சுவலா இதோட மீனிங் என்ன? நான் வந்து ஏதோ ஒரு n நம்பர்ஸ் ஏக்கும் பிக்கும் நடுவில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு அந்த n நம்பர்ஸ் பிளஸ் ஏ அண்ட் பி சேர்த்து கிடைக்கிற அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனா இருக்கு. அந்த வகையில நான் வந்து என்ன மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின். என்ன மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ண முடியும்? இப்போ பாத்தீங்கன்னா ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இங்க நடுவில் n டேர்ம்ஸ் இருக்கு. பி வந்து 1 பிளஸ் n பிளஸ் 1, ஸோ n பிளஸ் 2th term. n plus 2th term. So n plus 2th term na b is equal to a into r to the power n plus 1. அப்போ r is equal to b by a power 1 by n plus 1. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நமக்கு r தெரியும்னா m1 m2 m3 m4 mn எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். m1 என்னவா இருக்கும்? m1 is equal to a into b by a to the power 1 by n plus 1. m2 equal to a into b by a power 2 by n plus 2. mk is equal to another a into b by a to the power k by n plus 2. ஸோ இந்த மாதிரி இந்த காமன் ரேஷியோ வச்சு ஏ ஃபர்ஸ்ட் டேர்மா வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணா எல்லா டேர்ம்ஸுமே வந்து ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்ல இருக்கும். அதே சமயம் ஏஎன்பியை விட ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கும் இந்த நம்பர்ஸோட வேல்யூஸ் எல்லாமே. அதாவது ஏவோட ஜாஸ்தியா இருக்கும், பியை விட கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ எஸ் இதுதான் முக்கியமா ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்ல நம்ம கவர் பண்ண வேண்டிய கான்செப்ட்ஸ். கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் நிறைய சால்வ் பண்ணுவோம். ஹெச்பி முடிச்சுட்டு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் ஏபி எல்லாமே சேர்த்து நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். அது நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது டூ இட் யுவர் செல்ஃப் கொஸ்டின். Find the fifth term of GP. Fifth termனா வந்துட்டு என்னது? a power a into r power 4. ஸோ இது என்ன வேல்யூ? a வந்துட்டு 2, r வந்து 6/2. ஸோ எஸ்
2 into 3 power 4. அது என்ன ஆன்சரோ அதுதான் ஆன்சர். Find the sum of GP. இங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது காமன் ரேஷியோ 2 by 1, 4 by 2. ஸோ காமன் ரேஷியோ வந்துட்டு 2. 2 is greater than 1. 2 is greater than 1 and R is equal to 8. So 1 into 2 power 8 minus 1 divided by 2 minus 1. So 2 power 8 minus 1 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். Prove that the sum of infinite GP with ratio R less than 1 is this. So இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் நம்ம வந்து பார்த்துட்டோம். Okay. Sum of first two terms of a GP is 12 and their product is 32. அதாவது A1 A2 அப்படின்னு ரெண்டு டேர்ம் இருக்கு. அந்த ரெண்டு டேர்மோட ப்ராடக்ட் வந்து 32. அப்பனா நான் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா நான் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எடுத்துக்கிறேன். அதாவது A by R and AR. இதோட காமன் ரேஷியோ என்ன? காமன் ரேஷியோ பாத்தீங்கன்னா AR divided by A by R equal to R square. So R square காமன் ரேஷியோ வச்சு நான் வந்து ஒரு ஜிபி இந்த ஜிபிக்கு ஆர் ஸ்கொயர் காமன் ரேஷியோ அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு டேர்ம் சூஸ் பண்றது மூலமா எனக்கு வந்து ஆர் எலிமினேட் ஆகும். அப்போ இதோட ப்ராடக்ட் வந்துட்டு என்னது ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32 வருது எனக்கு. ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 4√2. ஓகே. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 4√2 கிடைச்சிருச்சு. அண்ட் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸ் இஸ் 12. ஸோ இந்த ரெண்டுத்தோட சம் வந்து 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது a divided by 1 by r plus r is equal to 12. இங்க ஏக்கு பதிலா 4√2 நம்ம போட்டுக்கலாம். And 1 plus r square is equal to 3 by √2. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா நமக்கு வந்து r கிடைக்கும். அந்த r போட்டு a by r and ar அந்த டேர்ம்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சா நமக்கு வந்து இந்த ரெண்டு டேர்ம்ஸும் கிடைக்கும். அதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ let us do this question by after. Okay. ஸோ அவ்வளோதான் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் பற்றி முக்கியமாக இருக்குது. ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன்ல இருந்து நல்ல கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வரும், அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். அடுத்த லெக்சர்ல நம்ம வந்து ஹெச்பி பற்றி தெளிவாக பார்ப்போம். தென் பாய்.